அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய ஊராட்சிக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கடந்த 6 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணீர் போல் பாதுகாத்து இந்த 7ஆம் மாதத்திலும் நம்மை இந்த பரிசுத்தமான ஊரின் நாளில் கொண்டு வந்திருக்கிறார். காலை முதல் தேவன் பாடல் ஆராதனையிலும் சங்கீத பகுதிகளிலும் இருப்பிலே வசனத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. இப்போது தேவனுடைய வார்த்தை நம்மோடு நடந்துவதற்காக செய்வது கேதூர் மரங்களையும் ஜீவனோனி மரங்களையும் கர்த்தரின் வாலின சத்தம் கோரமாக முறைக்கின்றது. கேதூர் மரங்களையும் ஜீவனோனி மரங்களையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு குடும்பமாய் ஒரு கூட்டமாய் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை குறிக்கிறது, கேதுரு மரங்களை குறிக்கிறது, பெண்மான்களை ஈடுபடி செய்கிறது என்று சங்கீதம் 29 வாசிக்கிறோம். இப்போது உங்களுடைய சத்தத்தை கேட்கிற யாருடைய அமர்ந்திருக்கிறவர்களும் சரி, இந்த ஒளிப்பெருக்கியின் மூலமாய் இதை காதுகளிலே கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுடைய சத்தம் கடந்து சென்று ஆண்டவரை அவர்களை பொதுப்படிக்காக சுமிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துகிறது. இந்த நாளிலே விசேஷமாக ஆண்டவரே அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்கள் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடினார்கள். ஆண்டவரே அப்பா இன்னும் அவர்களை கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் அவருடைய தாளந்துகளை வர்த்திக்கப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அவருடைய குடும்பமாய் சேர்த்து உங்களுடைய நாமத்தை பயன்படுத்தும்படி உங்களுடைய ஊழியத்திலே ஆண்டவர் இன்னும் அதிகமாக நடத்தும்படி அவர்களுக்கு ஆண்டவரே தங்கள் கிருபைகள் வல்லமைகளில் ஏற்படுத்தும்படியாக அவையாராக நாங்கள் யாரும் தெரிவிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பெரும் காரியம் செய்கிறாங்க நாமத்திலும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தார். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீக்கி ஆறுதல் அடைந்தார். இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சம்பவம் உங்களுக்கு நன்றாக புரியும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், வீட்டில் போய் வாசிக்கிறேன். எத்தனை பேர் வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா வீட்டுல போய் நீங்க போய் வாசித்து பாருங்க. இதனுடைய சுருக்கத்தை, இந்த 24ஆம் அதிகாரத்துடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு நேராக நான் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஈசாக்கு முதலாவதாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு நடுநாட்டமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் மறைக்கப்பட்டதாக இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் அது வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமென். இங்க 3 நபர்களை நாம் பார்க்க போகிறோம். ஈசாக்கு, எலியேசர்,
ரெபேக்காள். நீங்கள் கவனமாக இந்த வார்த்தைகள் கேட்கிறீர்கள்னா உங்களுக்கு மிக சுலபமாக எளிதாக உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் கவனத்தை நீங்கள் அங்கும் இங்கும் சிதறடித்தீர்கள் என்றால் இந்த வசனத்தினுடைய கருத்துக்கள், உங்களுடைய வசனத்தினுடைய வியாக்கியானங்கள் உங்களால் எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே உங்கள் சிந்தைகளை சிதறாதபடிக்கு தேவனுக்கு ஏறாக நீங்கள் ஏறிடும்படி தாழ்மைகள் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இங்க ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எலியேசர் என்கிற ஒரு மூத்த வேலைக்காரர், ஆபிரகாமுடைய வேலைக்காரருடைய பெயர் எலியேசர். எலியேசர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ரெபேக்காள் என்று தேவனுடைய மனவாட்டியை குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. மனவாட்டி அதாவது நீங்களும் நானும் மனவாட்டிகளாக இருக்கிறோம். மனவாட்டியை குறிக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் மணவாளனை சந்திக்க ஆயத்தமா. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மணவாளனாய் வருகிறார். நீங்களும் நானும் ஆவிக்குரிய மனவாட்டிகளாக இருக்கிறோம். அவரை சந்திக்க நாம் எப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக, இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். ஈசாக்கு திருமண வயது வந்த உடனே தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண் பார்க்கும்படிக்காக மூத்த வேலைக்காரன் என்று 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 24 2ஆம் வசனத்துல போய் தன் குமாரனுக்கு ஒரு பெண் கொள்ளும்படி வேலைக்காரர்களோட பெயர் வந்து எலியேசர் பரிசுத்த ஆவியானவர் என்று குறிக்கிறது. என்ன செய்யற, நீ போய் என் குமாரனுக்கு ஒரு பெண் பார்க்குவா அப்படின்னு ஒரு கட்டளையிடுகிறார். உடனே இந்த வேலைக்காரனுக்கு என்ன செய்கிறது, ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு திகில் வருகிறது. உடனே தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமை பார்த்து, ஒருவேளை அந்த பெண் வர மனதிலாக இருந்தால், நான் சரியாக அந்த பெண்ணை பார்க்காமல் போய்விட்டால் தேவன் எனக்கு சரியாகவும் நிகராகவும் செய்ய கடவுள் என்று அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. உடனே ஆபிரகாம் என்ன சொன்னார், இல்ல தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. சரி, கர்த்தர் மேல பாரத்தை போட்டு இந்த இலையை இந்த வேலைக்காரன் என்ன செய்கிறார், உடனே 10 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு காதலிகள், வைகுண்டியங்கள் இப்படிப்பட்ட ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு ஒட்டகங்களோடு ஈசாக்குக்கு, தன்னுடைய எஜமானாகிய மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி அவர் என்ன செய்கிறார் என்றால் ஆபிரகாமுடைய சொந்த ஊருக்கு செல்கிறார். அந்த இடத்துல செல்லும் போது அங்க ஒரு பெரிய ஒரு துறவு ஒன்று இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்கிறேன், நான் சொல்லுகிற காரியங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. அங்க ஒரு பெரிய துறவு ஒன்று இருக்கு. அந்த துறவுல இருந்து இந்த வேலைக்காரர் என்ன செய்கிறார், தன்னுடைய மனதிலே பேசுகிறார், ஆண்டவரே இந்த துறவிலே ஒரு எந்த பெண் வருகிறாரோ அந்த பெண்ணிடம் நான் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தாய் என்று கேட்டவுடனே அவள் உனக்கும் அந்த தண்ணீர் கொடுத்து உங்களுடைய ஒட்டகங்களுக்கு நான் தண்ணீர் வார்த்தேன் என்று சொல்லும் பெண் எவனோ அவளே ஈசாக்குக்கு நியமித்திருக்கிற பெண் என்று சொல்லி தன் மனதிலே ஒரு நியமனம் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றது இப்ப பாருங்க, அவன் அந்த துறவிலே அவன் நின்று ஒரு போதனை பண்ணுகிறார். இப்போது ஒரு பெண் கடந்து வருகிறார். வாசிக்கலாம், 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 24:16. அந்த மேலிருந்து வாசிக்க, 15 வாசிக்க. என்ன சொல்லி முடித்தார், நான் மனதில் அவர் பேசினான் பாருங்க, எந்த பெண்ணிடம் நான் குடிக்க தண்ணீர் கொடுக்கணும் சொல்லுங்க, அவள் உமக்கும் கொடுப்பேன் உங்களுடைய ஒட்டங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லும் பெண் எவ்வளோ இப்படி பேசினால, அதுதான் அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி இப்போது ரெபெக்காள் என்ற ஒரு பெண் குடத்தை தோள் மீது வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தார். ஹல்லேலூயா. அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணாய் இருக்கிறது வேதம் சொல்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணு? மகா ரூபவதி. ரூபவதி என்றால் என்ன? மிகவும் அழகானவங்க. அந்த அழகை வர்ணிக்கிறதுக்கு கூட ஈடு சொல்ல முடியாத வார்த்தை, அப்படிப்பட்ட அழகு. மகா ரூபவதியா இருந்தால் ரெபெக்காள். இன்னைக்கு நிறைய பேர் ரூபவதின்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனா அது உண்மையான அழகு கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. சாதாரணமாக எந்த திருமணம் ஒரு வயது கடந்தவன பெண்ணோ ஆணோ பெண்ணோ சரி,
எப்படி பார்ப்பாங்க பெரியவர்கள் அவரோட பெற்றோர்கள்? மாப்பிள்ளையை கேட்டாக்கா, எனக்கு பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும், நல்லா அழகா இருக்கணும், பொண்ணுனா ரத்தம் வரணும், இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு முடி இவ்வளவு தூரம் இருக்கிற ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. கண்டிஷன் எல்லாம் போடுவாங்க. ஹல்லேலூயா, தேவனுடைய. ஆனா பெண்கள் எப்படி விரும்புறாங்க? நல்லா படிச்சவங்களா இருக்கணும், அப்பா அம்மா இருக்கக்கூடாது, நாத்தனா பொண்ணு இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கூட யாரும் இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க? யோசனை பண்ணுவாங்க பெண்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா யாராவது நாம் நல்ல ஒரு ஆவிக்குரிய பெண் வேண்டும், நல்ல ஒரு ஆவிக்குரிய மகன் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மகன் வேண்டும், ஆவிக்குரிய பெண் வேண்டும் என்று நீங்கள் எதிர்பாருங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சேனத்தில் இங்கே மகா ரூபவதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் அப்படியே வைத்துக் கொள்வோம். நாம் வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 பேதுருவின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கீங்களா? பக்கம் 319 புதிய ஏற்பாடு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதமாக இருக்க. இங்க பேதுரு எழுதுறாரு, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு. அதிக சொந்த புருஷரு அப்ப வாடகை புருஷர் ஏதாவது இருக்காங்களா? இல்ல. சொந்த புருஷருனா தேவன், அதாவது தாலி கட்டின புருஷவா ஆகிறது. நீங்க யாரும் அது தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இப்போ பெண்கள் நிறைய இடத்துல அலுவலகத்துல வேலை பார்க்கறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு புருஷர்கள் இருப்பாங்க இல்லையா, மேனேஜர். இன்னைக்கு அப்ப அந்த மேனேஜருக்கு என்ன ஆண்கள் சொல்லுவாங்க, அப்ப புருஷர்னு சொல்லுவாங்க. ஆண்கள், புருஷர், ஆடவர் என்று நிறைய மொழிகள்ல வருது தமிழ் மொழியில. அங்கதான் சொந்த புருஷர்னா உன்னை கட்டின கணவன் சொல்லப்பட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல ஒரு மேனேஜருக்கு நீ கீழ்படுகிற, ஆனா சொந்த புருஷருக்கு நீங்க கீழ்படிங்க என்று என்ன சொல்லுங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி கீழ்படுகிறதுனா உண்மையான அழகுள்ளவங்க வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, புருஷருக்கு கீழ்படுங்கள், அப்போது அவர்களில் ஒரு குடும்பத்துல ஒரு கணவர் ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பார், உண்மார்க்கமாய் வாழ்ந்திருப்பார், அல்லது குடித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்நாட்களை கழித்துக் கொண்டிருப்பார். மனைவி என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். கணவன் என்ன திட்டினாலும் நீங்க பொறுமையா இருக்க, கர்த்தர்களை பார்த்து வைக்க, ஜெபம் பண்ணுங்கன்னா வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர்கள் உங்கள் பயபக்தியோடு கூடிய ஒரு கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. 2ஆவது வசனத்தை படிங்க. நீங்க அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லவே தேவையில்லை, வசனத்தை சொல்லவே தேவையில்லை. போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே உங்கள் புத்தகங்களை நீங்க ஆதாயப்படுத்திக்கலாம். நீ தேரவே மாட்டேன், நீ வேஸ்டியா, என்னதான் ஜெபம் பண்ணாலும் என்னதான் சுவிசேஷம் சொன்னாலும் நீ கட்சிக்கே வர மாட்டேன். அந்த மனுஷன் உண்மையா கட்சிக்கு வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்க அமைதியா இருந்து, நீங்க எதிர்த்து பேசாம, கணவன் 2 அடி அடிச்சா மனைவி 4 அடி அடிப்பாங்க சில குடும்பங்கள். ஹல்லேலூயா. அதுக்காக மனைவி அடிமைப்படணும்னு நான் சொல்ல வரல. ரட்சிக்கப்படாத அவங்களுக்கு தெரியல, அதான் விஷயம். அவங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது நல்லாவே தெரியும். இங்க பேதுரு எழுதுறாரு, போதனையின்றி மனைவிகளின் நடக்கை. உடனே கணவர், ஐயோ நம்ம எவ்வளவு அடிச்சிருக்கோம், எவ்வளவு விதிச்சிருக்கோம், எவ்வளவு திட்டிருக்கோம், எவ்வளவு அவமானப்படுத்திருக்கோம், ஆனா நம்ம மனைவி ஒண்ணுமே அமைதியா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கல்லான இருதயம் கூட சதையாக மாறி ரட்சிப்பின் பாத்திரமாய் மாறிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ரட்சிப்பின் பாத்திரமாய் மாறிவிடுங்க. நீங்க மத்தவங்களுக்கு புகார் சொல்ல தேவையில்லை. பேதுரு அழகா எழுதுற, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தப்படுவார்கள். 3ஆவது வசனம் பார்த்தீங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். மயிரை பின்னி, அதாவது தலைமுடியை பின்னி. அந்த காலத்து ரோமானிய பெண்கள் எல்லாம்
தங்களுடைய தலைமுறையை மட்டும் ரெடி பண்றதுக்கு மேக்கப் பண்றதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்துப்பாங்க. அப்படின்னு இல்லையா? அந்த காலத்திலே விரும்பி பார்த்து இருந்திருக்கு. அப்படின்னு இல்லையா? அதுதான் அங்க பேதுரு இதெல்லாம் பார்த்துட்டு இங்க வசனத்தில் எழுதுறாரு, மயிலை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை திருப்திப்படுத்தலாகிய இந்த அலங்காரம் நான் வேண்டாம்னு சொல்லல, ஆனா அதை விட விலையேற பெற்ற ஒரு அலங்காரம் உள்ள ஒண்ணு நீங்க வச்சுக்கீங்க என்றாரு. இல்லையா? தேவனுடைய உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் பியூட்டி பார்லருக்கு இப்போ கல்யாணம் கரெக்டா 4 மணிக்கு கல்யாணம்னா ஒரு டைம் போடுவாங்க. போய் பார்த்து ஜனங்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. என்னங்க இன்னும் கல்யாணம் நடக்கல, பொண்ணு மாப்பிள்ள வரல, ஏன் வரலன்னா பியூட்டி பார்லர் சொல்லுவாங்க. அப்படின்னு இல்லையா? எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. ஆனா பொண்ணு மாப்பிள்ள எங்கன்னா பொண்ணு வரல, மாப்பிள்ள வரல, எங்க எனக்கு பியூட்டி பார்லர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணு ரொம்ப அழகா கருப்பா இருப்பாங்க, ஆனா கலையா ரொம்ப அழகா இருப்பாங்க பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணம் வந்தோம்னா அந்த கல்யாண மண்டபத்தை நான் போய் பாக்குறேன். அந்த பொண்ணாடிக்கு அடையாளமே தெரியல. முகத்துல எல்லாம் என்னென்னவோ பூச்சிக்கிட்டு, முகத்துல என்னவோ சாயத்தெல்லாம் பூச்சிக்கிட்டு, அடையாளமே தெரியல. நல்லா இருக்க முகத்தை எப்படி அசிங்கப்பட்டிருக்காங்க. அதுவும் எத்தனை 5000 ரூபாய் 6000 ரூபாய் செலவு பண்ணி பியூட்டி பார்லருக்கு. இப்படிப்பட்ட அலங்காரமா இல்லாமல் வாக்கிங்க அழிக்காத அலங்காரமா இருக்கிற எப்படிப்பட்ட அலங்கரிப்பா? சாந்தமும் சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வேற பெற்றது. அப்படின்னு இல்லையா? எப்படிப்பட்ட அலங்கரிப்பு தேவனுடைய பார்வையில் வேற பெற்றதா? சாந்தமும் அமைதியா இருக்க சாந்தமும் அமைதலாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இந்த பக்கத்துல பாருங்க, அழகா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அழகா இருக்கு. ஏனென்றால் சாந்தமும் மன அமைதியுள்ள ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்கள் தேவனை பார்வையில் பெற்றதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகாரத்துக்கு இந்த வாக்கிங்க அந்தபடியே சாரால் ஆபிரகாமை வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடுறாங்க? ஐயோ மனசா அப்படின்னா கூப்பிட்டாங்க, ஏய் சீ வா அப்படின்னா கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? ஆண்டவனேன்றாங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாம் வானமோனான்னு சொல்றாங்க. என்ன ஜெனரேஷன் மாறுதுன்னு தெரியல. இங்கே வேதம் என்ன சொல்கிறது? அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படித்திருந்தால், ஆபிரகாமுக்கு தன்னுடைய மனைவியானவர் சாரால் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படித்திருந்தால், நீங்கள் நன்மை செய்ய ஒரு ஆபத்துக்கு பயப்படாதீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். சாரால் எப்படி கூப்பிட்டாங்க? தன்னுடைய கணவரை பார்த்து என் ஆண்டவனே என்றாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். யாருக்கு ஆண்டவனே இந்த பழைய பாட்டுகள்லாம் அவ்வளவு பயபக்தியா கற்புள்ள வாழ்க்கையோடு, அமைதியுள்ள வாழ்க்கையோடு, சாந்தத்தோட வாழ்க்கையோடு பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தேவனுடைய கடமை அடியலாத அலங்கரிப்பா இருக்கணும். 6 நாள்ல நீங்க சிறப்பாய் என்ன பண்றான்? பேரனுடைய காரியங்களை பண்றான். அப்படி பார்த்தா அவன் என்ன பண்ண? ஆப்பிரிக்கா கட்டத்துல டீ ப்ரோசஸ் இருப்பாங்க. அங்க போய் கொடுத்தாங்க அவங்க அழகாயிடுவாங்க. பல கருப்பா இருக்கிறாங்க. எனக்கு திருமணம் ஆன புதுசுல நான் சென்னை, எனக்கு ஆந்திரா நெல்லூர் பகுதியில இருந்து ஆண்டவர் எனக்கு பெண்ணை கொண்டு வந்தார். அவங்க சென்னைக்கு வந்தாங்க. வந்த உடனே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. சில நாட்கள் என் மனைவியை ஏங்க நான் கருப்பா இருக்கிறது ஃபீல் பண்ணிருக்கான்னு கேட்டாங்க. அப்படின்னு நான் ஏமா நான் ஃபீல் பண்ண போறேன்? உங்க சென்னை கூட சொல்றாங்க, மெட்ராஸ் சொல்றாங்க. உங்க மெட்ராஸ்ல தான் கருப்பா இருக்கிறவங்கள சிறப்பா மாட்டாங்க, வெள்ளையா மாட்டாங்கல்ல, ஏதாவது பண்ணி பண்ணுங்க. சரிம்மா பண்ணலாமான்னு சொல்லி என்ன பண்ணேன்?
நான் ஒரு ஆயில்மெண்ட் சொன்னேன், அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஊருக்கு நாங்க போனோம், நெல்லூருக்கு ஆந்திராக்கு நாங்க போனோம். போன பிறகு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறவங்கன்னா பாதையில போட்டு மெட்ராஸ் தண்ணியை எப்படி மாத்திச்சு விளையாண்டாங்க. என்ன சொன்னாங்க, மெட்ராஸ் தண்ணியை எப்படி மாத்திச்சுன்னாங்க. நீங்களும் ஆர்வமா என்ன ஆயின்மெண்ட் என்ன ஆயிடுச்சு இருதய பிடிக்குது நான் நினைக்கிறேன். நிறையா அது நான் சொல்லும் போது அதை அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால அவங்களோட முகம் எல்லாம் நல்லா மாறிச்சு. நிறைய பேர் வந்து பார்த்த மாதிரி இல்லையேன்னு சொல்லி பெருமையா பாராட்ட புகழ்ந்தாங்க. அப்படிப்பட்டவங்க நீங்களும் அந்த ஆய்வுகள் வேணும்னா நீங்க வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதங்கள் புத்தகம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி எவரை நோக்கி பார்த்து கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்க யாராவது கருப்பா இருக்கீங்க ஃபீல் பண்றீங்களா? நம்ம இந்தியாவோட கருமை அல்லேலூயா. நம்ம அண்ணா தர்மம் பாருங்க அழகா இருக்காருங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நான் கருப்பா இருந்தாலும் என் நேசருக்கு அழகா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கு. பாத்தீங்க உன்னத பாட்டு 1:5. நிறைய பேர் வந்து தாங்களை பார்த்து ரொம்ப மட்டுப்படுத்திக்கிறாங்க. 1:5 சத்தமா படிக்கமா கேட்கல. எஸ்லேமின் குமாரத்திகளே கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகா இருக்கிறேன். நான் கருப்பாய் இருந்தாலும் நான் அழகா இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. தயவு செய்து உங்களுடைய நிறத்தை பத்தி நீங்க தேவனுக்கு தெரியும். எப்படி படைக்கணும், எப்படி உண்டாக்கணும், எப்படி இருக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, ஐயோ நான் அந்த வீட்டுல பிறந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், நான் இப்படிப்பட்ட பணக்கார நான் அம்மானி வீட்டுல பிறந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், நான் ஏழை வீட்டுல வந்து பிறந்துட்டேன்னு நீ எங்க இருக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியாம. அல்லேலூயா. தேவனுக்கு நான் கருப்பா இருந்தாலும் என் இயேசுவுக்குள் நான் அழகா இருக்கிறேன். கர்த்தர் நான் அழகா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். மோசே 40 நாள் சீனாய் மலையில இருக்கும்போது அவரோட பேசி கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தெல்லாம் வாங்கி கீழே இறங்கி வரும்போது ஜனங்க என்ன சொன்னாங்க, மோசே உன் முகத்தை மூடிக்கையா, எங்களால உன் முகத்தை பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. அவன் என்ன மோசையோட முகம் அவ்வளவு பிரகாசம் அடைந்து இருந்தது. ஏன் 40 நாள் தேவனோட பேசி ஜெபம் பண்ணி இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி நீங்க பார்க்கிறீங்களா? நீங்க பார்க்கதாங்க. ஆமென். அல்லேலூயா. உம்முகம் பார்த்தனுமே உம்மழகை ரசிக்கனுமே உம்முகம் பார்த்தனுமே உம்மழகை ரசிக்கனுமே உம்மோடு இருக்கனுமே உம்மோடு இருக்கனுமே உமக்காய் வாழனுமே நான் உமக்காய் வாழனுமே என்னே மனமானதே என்னே தேவன் படைக்கும் பொழுது எப்படி இருந்தாங்கன்னா தேவ சாயலாக இருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலாக படைக்கப்பட்டார்கள். எப்பொழுது பாவம் அவர்களுக்குள்ளாக உள்ளே வந்ததோ அந்த தேவ சாயல் மறைந்து அவர்கள் உலகத்துக்கு சாயலாக மாறிவிட்டார்கள்.
ஒருவேளை நீங்கள் உலகத்தின் தாயிலாய் நீங்கள் இருக்கிறேன் என்று உங்கள் மனத்தாட்சி சொல்லும் என்றால் உங்களை நீங்கள் மாற்றி உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். அழகுபடுத்திக் கொள்வதற்கு உடனே பியூட்டி பார்லருக்கு போயிடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபித்து உங்களுடைய இருதயங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்துள்ள அப்படிப்பட்ட அலங்கரிப்பாக இராமல் அமைதமும் தாங்கமுள்ள ஆவியாகிய உங்கள் இருதயங்களில் வெளியேற பெற்றாலும் அது விலையே கிடையாதுங்க. நீங்க 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணுவீங்க. ஒரு பெண்ணை திருமணத்துல அலங்காரம் பண்ணா 15,000 ரூபாய் வாங்குறாங்க. அந்த 15,000 ரூபாய்க்கு நீங்க ஊழியர்களை கொடுத்து பாருங்க. அப்படின்னு ஹல்லேலூயா. 10,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த சபைக்கு ஊழியர்களுக்கு கொடுத்து பாருங்க. எனக்கு எதுக்கு அழகு? ஆண்டவரே என்ன அழகா மாறும். இன்னும் எனக்கு அழகு தேவையா? அப்படின்னு ஹல்லேலூயா. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. உண்மையாகவே நீங்க நம்புறீங்களே இல்லைங்க, திருமணத்துக்கு முன்பா பெருமையா சொல்றேன். திருமணத்துக்கு முன்பதாகவே என்னுடைய முகத்திற்கே நான் பவுடர் அடிக்கிறதே விட்டுட்டேன். என் வீட்டுல ஒரு பவுடர் தப்பாவே இல்லை. சோப் போட்டு முகம் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஏன்னா அழுக்கு போகிறதுக்காக பவுடர், மற்றபடி நாங்கள் பவுடர் அடிக்கிறதே கிடையாது. அதனால நீங்க பவுடர் அடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. தேவனுடைய பார்வையில நான் அழகா இருக்கேன், அதனால எனக்கு இந்த அழகு இருக்குன்னு சொல்லி நான் பவுடர் அடிக்கிறது தானே. நிறைய வெளியேற பெற்றாங்க. அந்த பெண் ரெபேக்கா எப்படி இருந்தாங்கன்னா மகா ரூபவதியா இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க உங்களுடைய பையனுக்கோ இல்ல உங்க மகனுக்கோ பெண்ணோ இல்ல ஆணோ பார்க்கணும், மாப்பிள்ளையோ பெண்ணோ நீங்க பார்க்கறீங்கன்னா இப்படிப்பட்ட அழகை தேடாதீங்க. நீங்க இப்ப இருக்கிற கருப்பு முடி என்ன ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கருப்பா இருந்தது. இப்போ அங்கங்க நிறைய எல்லா இள வயது வாலிபமும் மாயை என்று சொல்லப்பட்டிருக்குங்க. நிறைய பேர் வெள்ளப்படி வந்திருந்தா என்ன பண்ணிருக்காங்க, தலைக்கு வீட்டுக்கு காடி எல்லாம் கைக்கு வச்சுக்கிட்டு 10-15 வருஷம் குறைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க நல்லடியா. ஆனா அதெல்லாம் எவ்வளவு ஆபத்து தெரியுமா? நான் அதை பத்திலாம் சொல்லி நான் நேரத்தை கடக்க விரும்புகிறேன். தேவன் கொடுத்திருக்கிறார், போதும். இதுக்கு மேல என்ன? அவ்வளவுதான். உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு சாப்பிடறதுக்கோ உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் இருக்கிறதுக்கு உடையும் போதுமென்ற மனசுலயே நாம இருப்போம், வாழ்வோம். இதுக்கு மேல என்ன? ஏதாவது ஒரு விளம்பரம் பார்த்தா போதும், ஏதாவது ஒரு இது பார்த்தா போதும், உடனே நம்ம பண்ண போயிடும். அதை தேடி ஓடி எப்படியாவது நம்ம வாங்கிட்டு அதை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும்னு அந்த ஆர்வத்தை காட்டுறோம். அதே ஆர்வத்தை நீங்க தேவனிடத்துல காட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களை தேடி போடுவாங்க. அந்த பேர் மகா ரூபவதியாக இருக்காங்க. வேதம் சொல்லுகிறவே உண்மையான அலங்கரிப்பு எது? இருதயத்தில் உள்ள காந்தம். யாராவது கிதாபை பார்க்க விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் பாருங்க, யாராவது கிதாபை பார்க்க விரும்புறீங்களா? அப்படி நீங்க கிதாபை பார்க்க விரும்புறவங்க உங்களுக்கு கோபம் வர நேரத்துல ஒரு முகத்தை கண்ணாடியில பாருங்க, ஈஸியா கிதாபை. அவன் ஹல்லேலூயா. அழகே இல்லாம கொடூரமாக்கும் அப்படி இருக்குங்க. காந்தமும் அமைதலும் உள்ள ஆவியா இருக்கும். அப்படிப்பட்ட அழகு அடுத்தது 3 தீமோத்தேயு புத்தகத்தை நான் திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 காலம் முடிக்கிறோம். 11 சரி, இதோட தொடர்ச்சி நான் வந்து எனக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா நான் அடுத்த இதுல நான் வந்து முடிக்கணும்னு சொல்றாங்க. அந்த வசனத்தை நான் பார்த்துக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ல இருந்து வாசிங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று எழுதுகிறேன். 9ஆம் வசனம். ஸ்திரீகளும் மயிரை பின்னிதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலும் தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுடன் சொல்லிக் கொள்கிற ஸ்ரீகளுக்கு ஏற்றபடியே நற்செய்தியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இப்ப இந்த வசனத்தோட நாம் முடித்துக் கொள்வோம். இந்த வசனத்துக்கு
மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, ஏன்னா இதை பேசணும்னா எனக்கு ஒன்றும் தேவைப்படுது. ஆனால் பாஸ்டர் சொன்ன மாதிரி நான் முடிச்சிட்டேன். மறுபடியும் கர்த்தருடைய திட்டமானால் இது வாய்ப்பு கிடைத்தா இதிலிருந்து நான் தொடங்குவோம். நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் கால்வாசி கூட நான் தொடங்குறேன். இது உண்மையானவே ஆளுக்குரிய ரகத்தை இதுல நிறைய அடைஞ்சிருக்கேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் யாரும் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம். இந்த தீபத்தை நாம் அடுத்த முறை நேரம் கிடைக்கும் போது நாம் தியானம் செய்வோம். கருத்து தாமியான நமக்கு உதவி செய்வார்கள். நாம் கண்களை சொல்வோம். அந்த பெண் மகா ரூபவதியாய் இருந்தார். அந்த பெண் மகா ரூபவதியாய் இருந்தார். இன்னைக்கு எப்படிப்பட்ட அழகை நீங்க யோசிக்கிறீங்க? உள்ளான அழகா இல்ல வெளித்தோற்றமான அழகா? வெளித்தோற்றமான அழகு மழை பெய்த உடனே நடந்தது, சாயம் மாறிவிடும், கரைந்து போய்விடும், கொஞ்ச நேரம் தான் அது இருக்கும். ஆனா உள்ளான அழகு அது என்று மோசையை போல வெண்மையும் சிவப்புமானவர், அழகானவர். அவர் அந்த அழகானவரை நோக்கி நாம் பார்த்தால் அவருடைய சாயல் நமக்கு அப்படியே கடந்துவிடும், அப்படியே நமக்கு வந்துவிடும். உண்மையான அழகை நாம் 1 பேருக்கு 3ஆம் அதிகாரம் பார்த்தோம். நீங்கள் அதை வாசித்து வீட்டில் போய் தியானம் செய்யுங்கள். நான் எப்படிப்பட்ட அழகுள்ளவளாக இருக்கிறேன்? மணவாளனை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? மணவாளனுக்கு ஏற்ற நான் மணவாட்டியா நான் மாறி இருக்கிறேனா என்று தேவையில்லாத அலங்கரிப்பு நமக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்து விரும்புகிற அலங்கரிப்பு நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒரு அலங்கரிப்பை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு நான் மணவாளனாய் இருக்கிறேன், மணவாட்டியாய் இருக்கிறேன். அவர் மணவாளனாய் இருக்கிறார். அந்த மணவாளனுக்கு ஏற்ப நான் மணவாட்டியாய் இருக்கிறேன் என்பதை பாருங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த மணவாளி மணவாளனை சந்திக்க ஆயத்தமா என்று சொல்லி தேவரே நாங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் என்று உருமாற்றும் ஆண்டவரே. தேவரீர் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உங்களுடைய வார்த்தையை கேட்டார்கள் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கேட்டார்கள், கேட்டவர்கள் ஆண்டவரே. அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே கிழித்தவர்களாக, இருதய பலகைகளிலே எழுதினவர்களாக, அது ஆண்டவரை வலது புறத்திலே விலகாத படிக்கு ஆண்டவரே அவர்கள் அதன்படி நடக்க என் தேவன் கட்டளையிடபடியே செல்கிறமாயானது. உலகத்தின் காரியங்களை நீ வேண்டாம் ஆண்டவரே. உலகத்தின் நிச்சய மாயை என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. தேவரே ஆண்டவர் உங்களுடைய சாயலை நாங்கள் ஆண்டவரே விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய சாயலை எங்களுக்கு தருபடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் சாயல் உங்களின் உண்டாயிருக்க கடவுள் என்று பவுல் சொல்லுகிறார் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் சாயல் வெளியேற பெற்ற அந்த அலங்கரிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இனி நாங்கள் உலகத்திற்காக ஓடினது போதும், உலகத்திற்காக நாங்கள் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவர் உருமாற்றம் எங்களை தகுதிப்படுத்த வந்திருக்கிறவர் பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் வெளியேற பெற்ற அலங்கரிப்பினாலே அலங்கரிக்கும்படியாக செபிக்கிறேன்
ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரை பரிசுத்த வாழ்க்கையை வாழக்கூடாதபடி தடையாய் இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறேன் ஆவியானவரே. நான் பரிசுத்த ஆவியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. என் ஜனங்கள் பரிசுத்தத்துடன் வாழ எங்கள் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வதற்காக சோதரிக்கிறோம். இன்று பாடின பிள்ளைகள், ஆராதித்த பிள்ளைகள், வசனம் சொல்லியவர்கள், காணிக்கை பாட்டு பாடினவர்கள், ஆண்டவரை சிறப்பு பாடலை பாடினவர்கள் ஒவ்வொருவரும் என்பதை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை கொண்டு நீர் இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்து பயன்படுத்தும் துதிகரமாகவே உமக்கே நாங்கள் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சகலவித அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவருடன் கூட தங்கி வழிநடத்துவதாக. ஆமென். ஆமென். நாம் எல்லோரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல. ஆமென்.